ஹாய் யூஎஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற வீடியோ இந்திய கிரிக்கெட் அணியை பற்றி தாங்க. இந்திய கிரிக்கெட் அணி T20 போட்டிகளையும் டெஸ்ட் போட்டிகளையும் எப்படி விளையாடிருக்காங்க அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்திய கிரிக்கெட் அணி T20 போட்டிகளை அருமையாக விளையாடிருக்காங்க. கிட்டத்தட்ட 3-4 சீரீஸில் கண்டினியூஸாக வின் பண்ணி கோப்பையும் வென்றிருக்காங்க. ஆனால் டெஸ்ட் போட்டின்னு வரும்போது இந்திய அணி மோசமான ஆட்டத்தை தாங்க வெளிப்படுத்தியிருக்காங்க. டெஸ்ட் போட்டியில் கிட்டத்தட்ட முக்கியமான போட்டி நியூசிலாந்து ஆஸ்திரேலியா முக்கியமான போட்டி 2 சீரீஸ்லையும் தோற்றுருக்காங்க. நியூசிலாந்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா 3-0 அப்படின்னு தோல்வியுற்று, அதுவும் இந்திய மண்ணில் 3-0ன்னு தோல்வியுற்றிருக்காங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா கிட்டே 2-1 தோற்று ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டிக்கு தகுதி பெறாமலே போயிருக்காங்க. இவ்வளோ மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த தோல்வி காரணம் இந்தியாவோட மோசமான பேட்டிங் தாங்க. அதுவும் சீனியர் பிளேயரான ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் தாங்க முக்கிய காரணமாக சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வேர்ல்டு கிளாஸ் பேட்ஸ்மேன்னு சொல்லலாம். அவங்க நியூசிலாந்து ஆஸ்திரேலியா 2 இன்னிங்ஸும் சேர்த்து கிட்டத்தட்ட 14 இன்னிங்ஸ் விளையாடிருக்காங்க. இதில் ஒரு இன்னிங்ஸோ 2 இன்னிங்ஸோ தான் நல்லா விளையாடிருக்காங்க. அதுவும் கோலி ஒரு இன்னிங்ஸில் 100 ரன் அடிச்சிருக்காரு. மற்ற 12 இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஆட்டம் தாங்க. 8, 10 எல்லாமே ஒற்றை இலக்கத்திலேயே அவுட் ஆகியிருக்காருங்க. அதேமாரி தான் ரோஹித் சர்மா பேட்டிங்கும் அதேமாரி தான் இருந்திருக்கு. இந்த சீனியர் 2 பிளேயருங்க இவ்வளோ மோசமாக ஆடினது தான் இந்திய அணி தோல்விக்கு மிக முக்கியமாக காரணமாக பார்க்கப்படுது. ஆனால் ஜூனியர் பிளேயர்ஸில் கொஞ்சம் பரவாயில்ல. ஜெய்ஷ்வால், நிதிஷ் ரெட்டி இவங்க ஒரு 4-5 இன்னிங்ஸ் நல்லா விளையாடிருக்காங்க. அது நான் மேட்ச் பார்த்தேன். அவங்களோட இன்னிங்ஸ் நல்லா இருந்தது. ஆனால் விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் விளையாடாதான் போனது இந்திய அணிக்கு தோல்விக்கு மிக முக்கிய காரணம். அதுவும் ஐசிசி வேர்ல்டு கப்புக்கு அடுத்தபடியாக பார்க்க போகிற ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டிக்கு இந்தியா தகுதி பெறாத காரணம் மிக மோசமான பேட்டிங் தாங்க சொல்லணும். இதை விரைவில் இந்திய அணி சரி செய்வாங்கன்னு நினைக்கிறேன். மேனேஜ்மெண்ட் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்து விரைவில் சரி செய்யணுங்க. அதேமாரி பேட்டிங்கில் சொதப்பின மாரி போலிங்லேயும் சில பிரச்சனைகள் இந்தியாவுக்கு இருக்குங்க. பும்ரா மட்டும்தான் சும்மா சூப்பராக போடுறாரு. ஃபஸ்ட்டு நியூ பால் எடுத்தோடனே 5 ஓவர் 6 ஓவரில் விக்கெட் எடுத்துறாரு. ஆனால் சிராஜ் இந்த இடத்துல ஸ்ட்ரகிள் பண்ணுறாருங்க. அதேமாரி ஆகாஷ்தீப்பும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. இந்த டெஸ்ட் போட்டியில் நம்ம சமி இல்லாதது மிகப்பெரிய ட்ராபேக் தாங்க. அவர் இருந்திருந்தால் பும்ரா சமி அப்படின்னு கொஞ்சம் பேலன்ஸ் நல்லாவே இருந்திருக்கும். ஆனால் இவங்க ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஏன் ப்ரிஃபர் பண்ணாமல் இருக்காங்கன்னு தெரியல. நம்மக்கிட்ட 150 போடுற பவுலர் இருக்காங்க. மயங்க் யாதவ், உம்ரான் மலிக் 150 போடுற பவுலர் இருக்காங்க. 150 கிலோமீட்டர் வேகத்தில் நல்ல ஸ்பீடு போடுற பவுலர் இருக்காங்க. அவங்களே ஏன் ஆஸ்திரேலியாவுக்கு கூட்டிகிட்டு போகலன்னு தெரில. ஏன்னா ஆஸ்திரேலியா வேகப்பந்து வீச்சுக்கு தான் சாதகமாக இருக்கும். நல்ல பவுன்சர் போடலாம். லைன் அண்ட் லென்த்து வச்சாங்கன்னா கொஞ்சம் ஆஸ்திரேலியாவை ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கலாம். பும்ரா கூட சேர்ந்து போடும்போது நல்ல காம்பினேஷனாக இருந்திருக்கும். ஆனால் இந்தியா அந்த ட்ரிக்கை விட்டுட்டாங்க. ஆஸ்திரேலியாக்கிட்டேயும் தோற்று ஐசிசி டெஸ்ட் சாம்பியனுக்கு ஃபைனலுக்கு போகிற இதையும் இழந்துட்டாங்க. அதேமாரி பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, விராட் கோலியும் சீக்கிரம் மீண்டு வரணுங்க. விராட் கோலி பார்த்தீங்கன்னா டெஸ்ட் போட்டியில் ஒய்டாக போகிற பாலை விளையாடி அவுட் ஆகிறாரு. அவுட் சைடு ஆஃப் ஸ்டெம்ப் போகிற பால் ஒய்டாக போகிற பாலை விளையாடி கீப்பர்கிட்டையோ இல்லை ஸ்லிப்லேயோ கேட்ச் கொடுத்துட்டு போகிறாருங்க. ஏன்னா டெஸ்ட்டு போட்டின்றதால நீங்கள் பொறுமையாக நின்று விளையாடலாம். அந்த ஒயிட் பாலை எதுக்கு தெத்தின்னு போய் விளையாடி அவுட் ஆகிறான்னு தெரில. அந்த மிஸ்டேக்கை அவர் கொஞ்சம் சரி பண்ணிக்கணும். அதேமாரி ரோஹித் சர்மா கொஞ்சம் ஃபார்முக்கு வந்துட்டார். இங்கிலாந்துக்கிட்ட செகண்ட் மேட்ச்சில் 110 ரன் அடிச்சிருக்காரு. அதேமாரி கண்டினியூ பண்ணுங்க. ரோஹித் சர்மா அட்டாக் பண்ணி ஆடுறது தாங்க. அவர் அட்டாக் பண்ணி ஆடினாலே ஆட்டோமேட்டிக்காக ஸ்கோர் வரும். அதேமாரி விராட் கோலியும் 3வது மேட்ச்சில் 50 ரன் அடிச்சிருக்காரு. அவர் தயவு செஞ்சு ஒய்டு போகிற பாலை துரத்தின்னு போய் அடிக்காமல் இருந்தாலே விராட் கோலியும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார். இவங்க 2 பேர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலே இப்போ வர்ற ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி நம்ம தான் கோப்பையை கையில் எடுப்போம். இப்போ ரீசெண்டாக விளையாடின ஒரு நாள் போட்டியில் இங்கிலாந்து ஃபார்மில் இல்லாதால ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் ஆஸ்திரேலியா, சவுத் ஆஃப்ரிக்காவில் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப பேட்டிங், பவுலிங் 2மே நல்லா இருக்கணுங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இலங்கையில் போயிட்டு ஒரு நாள் போட்டி தோல்வி அடைஞ்சிருக்குங்க. இதை இந்தியா மைண்டில் வச்சு விளையாடணுங்க. அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும். இந்த தகவல் சரியானது தான் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.